ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட யோசேப்பு என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் எத்தனை யோசேப்பு உண்டு என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசேப்பு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிறந்த யோசேப்பு. இரண்டாவது யோசேப்பு இயேசுவின் தாயாராகிய மரியாளின் கணவராகிய யோசேப்பு. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவர் நீதிமானாய் இருந்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது யோசேப்பு இருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசப்பாவினுடைய அந்தரங்க சீசன். யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அந்தரங்க சீசன் என்று சொல்லி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஆண்டவருக்கு அந்தரங்க சீசன். காரணம், ஆண்டவர் இயேசப்பாவுடைய திருச்சரீரம் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த சிலுவையை இறக்கி தனக்கு தான் வெட்டின கல்லறையில் வைத்து பாதுகாத்த அந்த யோசேப்பு. ஏன்னா அது உயிர் தெள வேண்டிய சரீரம் என்பது மற்ற சீஷர்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. ஆகவே இந்த சீஷனாகிய, அதாவது அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பு பிலாத்துவிடம் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி தனக்கு தான் வெட்டின கல்லறையில் வைத்தார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த யோசேப்பு என்கிற தலைப்பில் எத்தனை பேர் உண்டு என்று நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் இந்த அருமையான சேனலை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து தரும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.